படம் எப்படி இருந்துச்சு, என்ன சொல்ல வராங்க கதையில? நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ட்ரெண்டிங்காக கொண்டு வராங்க. ஓல்டு மகாபாரதத்தோட கதை பேஸ் பண்ணி பாதி கல்கியோட நல்லா கொண்டு வராங்க, நல்லா இருக்கு. கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, அவரோட ரோல் எப்படி இருக்கு? அவர் வேற லெவல். கிளைமேக்ஸ்ல நான் வரேன்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க, அதை பத்தின எல்லாருக்குமே அங்க நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் என்னடா ஒரு ஒரு சீனா வராங்களேன்னு சொன்னேன், எல்லாருக்கும் அங்க விசில் இருக்கு. அந்த அளவுக்கு ஆழமா இது பண்ணிருக்காங்க. எல்லாரும் மூவி வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க, அப்பதான் இந்த கார் பத்தி அவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சு. கார் எந்த அளவுக்கு புஜியும் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா. அது வாய்ஸ் ஓவர், அந்த லேடி வாய்ஸ் ஓவர் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. டப்பிங்லாம் எப்படி இருந்துச்சு? பக்காவா இருந்துச்சு, எதுவுமே இதுவா தெரியல. பேன் இந்தியா மாதிரி பக்காவா இருக்குது படம். 2000 கோடி தல வேற மெகா ஹிட் படம். நம்ம தல வேற லெவல். உங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சு? படத்துலயா அந்த பீஸ் வரும் பத்தியா, சீனா வரும் பத்தியா, அந்த பீஸ் நல்லா இருந்து நல்லா இருக்கு. அதான் கிருஷ்ண வந்து கல்கி அவதாரம், இந்த அதர்மம் வர சொல்ல கிருஷ்ணன் வருவார்ல, அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிளஸ் பழைய கதையெல்லாம் மசாலா கலந்து ஒரு கதை. நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு பார்க்கும்போது? கண்டிப்பா ஹாலிவுட் ரேஞ்ச் தான், அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பக்காவா நல்லா பண்ணிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு, அவரோட பாட்டு எப்படி இருக்கு? கமல்ஹாசன் சொல்ல காட் ஆஃப் ஆக்டிங் அவர்லாம், புரியுதுங்களா? அவரெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும். அவருக்கு இந்த வருடத்துக்கான நேஷனல் அவார்டு, ஆடு ஜீவியத்துக்கு ரகுமானுக்கும் இதுக்கும் நேஷனல் அவார்டு தரலைன்னா நேஷனல் அவார்டை நாங்க மதிக்கல. எங்களுக்கு நேஷனல் அவார்டு மேல விமர்சனம் இருக்கு. ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல? எல்லாமே செம்மையா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேரக்டர் செட் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் தூக்கி அடிச்சிட்டாங்க. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான கேமியோஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு, பட் ட்விஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்ல செம்மையா இருக்கு. கமல்ஹாசன் பத்தி ஆண்டவர் அடுத்த படத்துல தெரிக்க விட போறாரு. ஓகே, நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல தேவையில்லாத கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்களா? தேவையில்லாத எல்லாமே கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால புரியல, செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கு. ஓகே, படத்துல ஏதாச்சும் லாக் இருக்கா? லாக் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக், அது புரியல, கதையே புரியல. செகண்ட்ல தான் கொஞ்சம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிரபாஸும் அமிதாப் பச்சன், எனக்கு கமல்ஹாசன் என்ட்ரி நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ்லயும் சூப்பரா இருந்தது. அண்ட் லீட்ஸ் ஃபீமேல் லீட்ஸ் சொல்லும்போது தீபிகா படுகோன் அண்ட் திஷா பட்டானி நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இவங்களுக்கு பிரபாஸ்க்கு ஒரு பெரிய அளவு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கலெக்ஷன் ரீதியில கொடுக்கும். பிரபாஸ் நல்லா பண்ணிருக்காரு, சோ அவர் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே, படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும், தியேட்டர்ல போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். இதுக்கு நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து தேவையில்லாத கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்களா? சில ஆக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லா பிரசன்ஸ் இருக்கு, மத்தபடி எல்லாம் கெமியோ தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஏன்னா நிறைய ஃபைட் சீக்வென்ஸ் இருந்துச்சு, அதனால செகண்ட் ஹாஃப். அண்ட் படம் ஃபுல்லாவே ஹாலிவுட் ரேஞ்ச்ல எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பாக்கும்போது விஷுவலைஸ்டா அப்படி இருக்கா? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்ல, பட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு? தமிழ்ல பாக்கும்போது தமிழ்ல பார்த்தா தான் நமக்கு புரியும், என்ன கொஞ்சம் மகாபாரத்தை வச்சு இது பண்ணி எடுத்திருக்காங்க. கமல்ஹாசன் அவரோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? கோஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் அபௌட் கல்கினா யார் உங்க கேரக்டர் பிடிச்சிருக்கு? பிரபாஸ். பிரபாஸ் தான் பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ஸ்டார் தருவீங்க இந்த படம்? 8 ரேட் பண்ணுவேன். எப்படி இருந்துச்சு படம்? படம் நல்லா இருந்து, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஃபைட் சீன் அதிகமாக இருக்கும், பட் உங்களுக்கு போர் அடிக்காது. படம் ஆக்சுவலி 3 hours கரெக்டாக. அதான் நல்லா இருக்கு. கமலஹாசன் என்ட்ரி வந்து மாசா இருந்துச்சு. தீபிகா படுகோனுக்கு வந்து அவ்வளோ என்ட்ரி தரல, அது மட்டும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரலையா தீபிகா படுகோன்? இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கமலஹாசன் என்ட்ரி செம்மையா இருந்துச்சு, பிரபாஸ்க்கு என்ட்ரி நல்லா இருந்துச்சு, அமிதாப் பச்சனுக்கும் நல்லா இருந்தது, பட் தீபிகா படுகோனுக்கு கொஞ்சம். திஷா அவங்களோட ரோல் எப்படி இருந்துச்சு? யாருன்னா திஷா பட்டானி அவங்க யாருன்னு? அவங்க மாசா இருந்தாங்கன்னா அவங்க செம்ம கிளாமரா இருந்தாங்க, நீங்க வந்து பார்க்கணும். அவங்களோட மூவி பர்சன்னா. ஓகே ஓகே, கமல்ஹாசன் அவர்களோட என்ட்ரி எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கா இல்ல சும்மா ஜஸ்ட் கேமியோ மாதிரி வந்துட்டு போறாரா? இல்லனா எண்டிங்கே அவரை வச்சுதான். ஓகே, படத்துல வேற கேமியோ அவங்கள பத்தி நான் சொல்ல விரும்பலனா, ஐம் நாட் a spoiler. நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, படம் ஓடிரும். அண்ட் இந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க, விஷுவலைஸ்டா பாக்கும்போது மார்வல் ரேஞ்ச்ல தான் இருக்கு. மார்வல் கைண்ட் ஆஃப் இருக்கு. இது மாதிரி யாருமே தமிழ்ல எடுத்தது இல்ல, சோ நல்லா இருக்கு. ஓகே, தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கறாங்களா நினைக்கிறீங்களா? தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி நல்லா இருக்குனா, ஸ்டோரி நான் சொல்ல விரும்பல. ஓகே, நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஒர்த்தா மனுஷன் அவன் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒர்த்தா ஏன்னா அப்படி படம் இல்ல, அதாவது நான் வந்து எந்த படத்தையுமே வந்து நல்லா இல்லைன்னு என் வாயில இருந்து இது வரைக்கும் எந்த படமே ஏதாவது வந்திருக்கா? ஏதாவது ஒரு படம் வந்திருக்கா நல்லா இல்லைன்னு?
என் வாழ்க்கையில மன உளைச்சலாகி இந்த படத்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். எதுக்குங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்க இப்படியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க. அவரு படம் ஃபுல்லா இப்படிதாங்க உட்காந்துட்டு இருக்காரு. லாஸ்ட்ல வந்து கமலஹாசன் வந்துட்டு நான் அந்த கம்பி எடுத்து நான் வீச போறேன் அப்படின்ற மாதிரி வீசுறாரு. கடைசியில சரி எங்க சுத்தி அங்க வராங்க, இங்க சுத்தி அங்க வராங்கன்னா கடைசியில மகாபாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. பெரிய கதைலாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு அந்த பிரபாஸுக்கு இப்படி போஸ்ட்க்கு ஒரு பில்டப்பு, இப்படி ஒரு போஸ்டுக்கு இப்படி ஒரு பில்டப்பு, இப்படி ஒரு பில்டப்பு, இப்படி ஒரு பில்டப்பு. பிரபாஸ்க்கு மாசின் வரும்போதெல்லாம் ஒரு காமெடி டைலாக் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியா இந்த பேன் இந்தியா ஸ்டார்னு ஒரு ஃபோக்கஸ் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணி வச்சுட்டு எதுக்கு ஐயோ எனக்கு வெறுப்பா இருக்கு. எதுக்கு அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? ரிஷப் ஹீரோயின் படம் ஃபுல்லா வர்றாங்களாமே. ஐயா நான் சொல்லிட்டா இது பொம்மை படம். நீங்க எல்லாம் பெருசாலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க பிரபாஸை நீங்க இந்த என்ன அந்த அவெஞ்சர்ஸா, மார்வெல்ஸ், அவெஞ்சர்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு இந்த பட்டிஸ்டா கூட படம் நடிச்சிருப்பாரு. என்ன படம் அது? அந்த படம் பேர் தெரியல, மறந்துருச்சு. அது கூட இந்த ஃபீன் வரும், இதெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கு படத்துல. பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் எடுத்தீங்க அந்த படத்தை? அப்படிதான் எனக்கு ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வேற எடுக்க போறீங்களாமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. முடியல, ரொம்ப நேரம் பார்க்க முடியல. விஜய் தேவரகொண்டா, அப்புறம் மலையாள ஆக்டர் யாரு, துல்கர் சல்மான். எதுக்கு இந்தியில தமிழ்ல ஒரு ஆளு, பேன் இந்தியா ஃபிலிம்னால எல்லாருமே ஒரு ஆள் எதுக்கு கெஸ்ட் ரோல்கா? ஏங்க எவ்வளவு பெரிய ஹீரோ, எவ்வளவு பெரிய மாசான ஹீரோ, ஏங்க வில்லம்பு விட்டுட்டு இருக்காருங்க. கடைசியில அவரு வில்லம்பு அரே அர்ச்சனா அப்படின்றாரு. அர்ச்சனாவா அது என்ன உச்சனாவா ஏதோ ஒன்று சொன்னாரு. சீரியஸா படம் உண்மையிலே நல்லா இல்ல. ஒரு டைம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வந்தேன். என்ன சொல்றது, படத்தை ஹாலிவுட் ரேஞ்சில இருக்குன்னு சொல்றாங்க. அது விமர்சனம் எப்படி பாக்குறீங்க ப்ரோ? ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது படம் சத்தியமா நல்லா இல்ல. பயங்கர போரு, பயங்கர லேகு. ஒரு மூவி ரிவ்யூரா சொல்லணும்னா புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். மகாபாரதம் தான் பிரதர் கதை. நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க லீடிங்லாம். துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதுல கமல்ஹாசன் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. கமல் தான் பயங்கரமா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல கமல்ஹாசன் தான். செகண்ட் பார்ட் ஃபுல்லா கமல்ஹாசன் தான் இருப்பாரு. மகாபாரதம் தான் பிரதர் கதை. ஆர்டிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ இந்த புஜ்ஜி காருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு? அது புஜ்ஜி கீர்த்தி சுரேஷ்னா வாய்ஸ் குடுத்துறாங்க. கீர்த்தி சுரேஷ் குடுத்துறாங்க, அவ்வளவுதான். ஓவரால் விஜய் தேவரகொண்டாக்கு ரோல் கம்மியா இருக்கு. எல்லாருமே இப்ப செகண்ட் பார்ட் வந்தா தெரியும். லீடு கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாத்துக்கும் லீடு கொடுத்துருக்காங்க. கமல்ஹாசனோட ஆக்டிங் பத்தி செம்மையா. கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் தான் கமல்ஹாசன் வராரு. பின்னுவார் அந்த 5 நிமிஷமே தியேட்டர் தெரிக்கும் பிரதர். கமல்ஹாசன் தான் சூப்பரா இருக்கும். பாகுபலி மாதிரி எதிர்பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. நார்த் அமெரிக்கால மட்டும் பார்த்தோன்னா $4 million. இட்ஸ் குட் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா ஆவரேஜ் மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் இஸ் டூ குட். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருக்கும். ஏன்னா டைரக்டர் அப்படிதான். அவர் எடுத்த 2 படம் தெரியும். எவடே சுப்பிரமணியன் ஒரு படம் இருக்கும், நானி, விஜய் தேவரகொண்டா, மால்விகா நாயர்னு சொல்லி. 2வது படம் பார்த்தோன்னா மகாநடி. தமிழ்ல நடிகர் திலகம். அந்த கீர்த்தி சுரேஷ் சாவித்திரியோட பயோபிக் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சம் காமெடிஸ் இருக்கும், ட்ரை பண்ணிருக்காங்க. பிரம்மானந்தம் வேற இருக்காரு. அவரும் பிரபாஸும் காமெடியை பார்த்து ரொம்ப வருஷம் எடுக்கும். நல்லா இருக்கு. உடனே கட்டினா அவங்க ஜஸ்ட் கேமியோ அப்பியரன்ஸ் தான். தட்ஸ் இட், அவ்வளவுதான். பார்ட் 2க்கான லீட் இருக்கு. அதுனாச்சு பார்ட் 2 இருக்கு, அது கன்ஃபார்ம் தான். கேமியோ ரோல்ஸ்க்கெல்லாம் லீட் இருக்கு. கேமியோ ரோல்ஸ் அது தெரியாது, பட் பார்ட் 2 ஓடும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்தனா ஜஸ்ட் லைக் பாகுபலி பார்ட் 1 மாதிரி தான். பாகுபலி பார்ட் 1 மாதிரி தான் எனக்கு தோணுது. கமலை பொறுத்த வரைக்கும் யார் மாசா இருந்தாங்க? என்ன பொறுத்த வரைக்குமா பிரபாஸ், அமிதாப் பச்சன். உண்மையா. ஆனா அமிதாப் பச்சன் ஏஜ் பாத்தீங்களா? 82 ஏஜ். அவர் இன்னும் நடிக்கிறாரு. அவர் பிளாஷ்பேக் சீன் ஒன்று இருக்கும், அதை விட சூப்பர். ஆனா பார்த்தோன்னா கேமியோ சொல்லக்கூடாது தான். விஜய் தேவரகொண்டா, ராஜ்மௌலி, துல்கர், புஜ்ஜி கார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்களே நம்ம சென்னையில, மகேந்திரா சைடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பண்ணாங்களே, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கேரக்டர்ஸ்ல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல தேவையில்லாத கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? இதுல பார்த்தா கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ 2-3 பேர் இல்லன்னு தோணுது. அது யாருன்னு சரியா தெரியல. பட் ஓகே, இட்ஸ் குட் ஒன்லி. பட் தெலுங்குல நான் 3Dல பார்த்தேன். என் ப்ராப்ளம் கண்ணு வலிக்க ஆரம்பிச்சு 3Dல பார்த்ததுனால. எனக்கு என்னன்னு தெரியல. இந்த படத்தை ஆதிபுருஷோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. ஆதிபுருஷ் வேற, இது வேற. ஆதிபுருஷ் கம்பேர் பண்ணாதீங்க. அது எவனோ ஒருத்தன் வடக்காரன் எடுத்ததுனால அவன் பண்ண வேலைக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எடுத்தது 700 கோடி, வந்தது 350 கோடி. இது நல்லா இருக்கு. நான் எவ்வளவு கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே 180+, 1000 மேல சான்சஸ் இருக்கு.